அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இனிமேல் நான் ஹிந்தியிலே தான் வீடியோ போட போகிறேன். தமிழில் வீடியோ போட போகிறதில்ல, சிங்களத்துலேயும் வீடியோ போட போகிறதில்ல, ஹிந்தியில் தான் வீடியோ போட போகிறேன். ஏன்னா நிறைய இழிச்சவாயனுங்க இருக்கானுங்கப்பா. வீடியோ ஒன்றுக்கு பார்த்துட்டு வாங்க. 24 अक्टूबर संडे से कुवैत एयरपोर्ट अपनी फुल कैपेसिटी के साथ ऑपरेट करेगा. என்ன கமாண்டு யப்பா, எத்தனை ஆயிரம் லைக்கு, எத்தனை கமாண்டு, எத்தனை வியூஸு. இதையும் நம்புறதுக்கு ஆளுங்க இருக்கீங்களாடா. நான் ஹிந்தியில் தான் இனி வீடியோ போடப்போறேன். ஹிந்தியில் தான் எதை சொன்னாலும், பொய்ய சொன்னாலும் நம்புறதுக்கு ஃபேன்ஸ் இருக்கு போல இருக்கு. மக்களே, ஏர்போர்ட் வந்து நான் அன்னைக்கும் சொன்னேன், நாளைக்கே திறக்கலாம். டுமாரோ we can open the airport. Kuwait authority ready, but DGCA அப்ரூவல் இன்னும் கொடுக்கல. சிவில் விமான போக்குவரத்துக்கான ஆணையகம் இன்னமும் எந்த ஒரு அப்ரூவலும் கொடுக்கல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், எந்த நேரத்தில் அங்கேருந்து விங்கண்டு வந்து இங்கே விழும் அப்படின்றது சொல்ல தெரியாது. எந்த நேரத்தில் மறுபடியும் இந்த தலகலண்ட ட்ரம்ப் பிரச்சனையை ஆரம்பிப்பான்னு சொல்ல தெரியாது. அப்படி இருக்கிறதால ஏற்கனவே உடஞ்சிருக்குது, ஏற்கனவே பற்றி இருக்குது, ஏற்கனவே 7 தடவைக்கு மேலே அடிபட்டிருக்குது. இப்படி இருக்கக்கூடிய விமான நிலையத்தை திருப்பி இன்னும் ரெனோவேட் பண்ணி அடிபட்டு இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆரம்பிச்சிச்சின்னா குவைட்டுக்கு வந்து அது தொடர்ந்துமே ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு போகும். சிவில் ஏவியேஷனுக்கு தொடர்ந்துமே ஒரு நஷ்டத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஹோல்டிங்கில் இருக்கிறாங்க. ஆனால் இன்ஷா அல்லாஹ் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஓகே டன், இனிமேல் யுத்தமா அப்படின்றதே கிடையாது அப்படின்ற சிச்சுவேஷன் உருவாக்கிட்டேன்னா அடுத்த நாள் திறப்பாங்க ஏர்போர்ட்டு. அதே போல் நாட்டுக்கு போக தயாராக இருக்கிறீங்களா? குவைட் ஏர்போர்ட் மூலமாக போகணுமா? நற்செய்தி என்ன தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் நாட்டுக்கு போகணுமா? இப்போவே இந்த செகண்டே எங்கே குறைஞ்ச விலையில் டிக்கெட் இருக்குன்னு பார்த்து டிக்கெட்டை போட்டுக்கோங்க. இன்றைக்கே டிக்கெட்டை போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவு வேகமாக குவைத் ஏர்போர்ட்டை மட்டும் நம்பி இருக்காமல் கிடைக்கிற ஏர்போர்ட்டில் கிளம்பி போக பாருங்கள். என்ன காரணம்னா, நான் அதில் நியூஸை வந்து நான் உங்களுக்கு கடைசியில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதையும் பார்க்கலாம். சரியா? இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, raising aircraft fuel price increases threatening travel movement and ticket price. அதுதான் அந்த நியூஸோடைய மூலதனம். أحدثتها الحرب الأخيرة في مصاف دول المنطقة ومنها دولة الكويت السياحة والسفر الذي சரி, இதை நான் கடைசியில் வீடியோவில் அட்டாச் பண்ணேன், அரபி தெரிஞ்சவங்க போய் பாருங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, தற்போதைய சூழலில் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த எரிபொருள் பிரச்சனை, ஏற்றுமதி இறக்குமதி பிரச்சனை, அதே மாதிரி இந்த யுத்தம், இந்த சிச்சுவேஷன் தொடர்ந்தால் எதிர்வரும் காலங்களில் நேற்று முந்தின நாள்லாம் இதை பற்றி நான் பேசினேன். நம்ம நாட்டில் விலைவாசி அதிகரிக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரி விமானங்களுக்கான எரிபொருளுடைய விலையும் அதிகரிக்கும். நம்ம லாரி, பஸ்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு அதை பற்றி பேசினோம் இல்லையா, ஆட்டோ, டாக்ஸி மாதிரி. அதே மாதிரி தான் விமானமும், அதற்குரிய ஃபியூல் விலையும் அதிகரிக்கும். அதுலேயும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். அதனால் மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழல் வரும். டிக்கெட்டுடைய விலை இப்போ இருக்கிறத விட டபுள் மடங்கு ஆகும். மிகப்பெரிய பயண நெருக்கடி ஒன்று ஏற்படும். அதனால் குவைட் ஏர்போர்ட் எப்போ திறப்பாங்களோ அப்போ தான் போவோம் அப்படின்னு இருக்காமல், முடிந்த வரைக்கும் எங்கே குறைஞ்ச விலை இப்போ 125 150 தினாருக்குள்ள வரைக்கும் டிக்கெட் இருக்குது. ஏன் கடந்த காலங்களில் 150 தினாருக்கெல்லாம் டிக்கெட் எடுத்து நீங்கள் போகலை. முடிந்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அட்வைஸ் அதுதான். அது திறப்பாங்க, இது திறப்பாங்க, குறையும்னு காத்துக்கிட்டு இருந்தால் இனி குறையாது, கூடிக்கிட்டு தான் போகுது. முடிஞ்ச வரைக்கும் வேகமாக டிக்கெட்டுக்கெல்லாம் போட பாருங்கள். போகிறவங்க போங்க, வாரவங்க வாங்க, முடிஞ்ச அளவு வேகப்படுத்துங்க, नाला कड़ता देंगे इसके परग। कुवैत में रहने वालों के लिए इम्पोर्टेंट इन्फॉर्मेशन दोस्तों, जिसका सबको इंतजार था, अल्हम्दुलिल्लाह इंशाअल्लाह 24 अक्टूबर संडे से कुवैत एयरपोर्ट अपनी फुल कैपेसिटी के साथ ऑपरेट करेगा. अल्हम्दुलिल्लाह, अल्लाह का लाख लाख शुक्र है. दोस्तों अपना ख्याल रखिए, दुआओं में याद रखना.
جزاك الله خير. love you love you love you. يؤكد عدد من الخبراء أن انعكاسات الحرب الأخيرة وإغلاق مضيق هرمز على سلاسل الإمداد له تبعات على قطاع الطيران من حيث ارتفاع أسعار وقود الطائرات، وهو ما يؤثر بدوره على العديد من القطاعات اللوجستية الخدمية سواء للشركات أو الأفراد. الاضطرابات التي أحدثتها الحرب الأخيرة في مصافي دول المنطقة ومنها دولة الكويت باتت تضغط على أسعار وقود الطائرات وتهدد موسم السياحة والسفر الذي أصبح على الأبواب. إذا نتكلم عن وقود الطائرات أو سوق وقود الطائرات، تقريبا نتكلم في العالم تقريبا في حدود 7 مليون برميل يوميا، منها تقريبا 2 مليون تبع أوروبا. يعني تقريبا 20% من الطلب على وقود الطائرات يأتي من أوروبا. أوروبا تستورد تقريبا في حدود يعني تقريبا تستورد من الخارج تقريبا في حدود 75% من استيراداتها، 60% يأتي من الخليج العربي. لما نتكلم عن الخليج العربي طبعا في البداية الكويت، ثم الإمارات، ثم المملكة العربية السعودية، ثم يأتي عمان، قطر والبحرين بكميات قليلة، لكن الكميات الكبيرة هي الكويت، ثم المملكة العربية السعودية، ثم دولة الإمارات المتحدة. فدولة الكويت تلعب دورا محوريا كثاني أكبر مصدر عالمي لوقود الطائرات بعد كوريا الجنوبية، بطاقة تصديرية تقارب 260 إلى 345 ألف برميل يوميا، وتعتبر المورد الرئيسي لأوروبا. لذلك فأي نقص في الإمدادات منها ومن دول الخليج الأخرى ستؤثر حتما على حركة الطيران وعلى أسعار التذاكر. كانت الطاقة الدولية حذرت بأن في مشكلة حقيقية في مقبل عليها أوروبا، خصوصا أوروبا لأن مثل ما قلنا هي تستورد تقريبا 75% من حاجاتها. كذلك حذر منها أيضا آيات حذرت بأن أوروبا مقبلة على يعني نقص كبير في الوقود. لكن بالنسبة لدول الخليج لا ننسى أن دول الخليج أيضا لها ترى استثمارات. لما نتكلم عن المملكة العربية السعودية، نتكلم على الكويت، نتكلم على الإمارات. أصلا بالنسبة للمملكة العربية السعودية أوريدي لديها منفذ بحري على البحر الأحمر. على البحر الأحمر الإمارات تستعين بعمليات في الفجيرة. أيضا هناك استثمارات خارجية. الكويت مثلا عندها مصافي في أوروبا تحت مظلة الKPI، لديها مصافي في عمان، مصافي في فيتنام. فبالجملة أيضا السوق موجود، فممكن يتم يعني تغطية ذلك عن طريق شراء من هنا وهناك. في النهاية كما يعني يحذر يعني المختصون بأزمة، لكن هذه الأزمة ليست آنية، هي مقبلة عليها. تعثر سلاسل الإمدادات بسبب الأحداث الجيوسياسية التي تشهدها المنطقة يهدد قطاعا اقتصاديا حيويا تعول عليه الدول وتعتبره مصدرا أساسيا في مضاعفة إيراداتها. جيهان حبيب، قناة الأخبار.